அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆன்ம விசாரத்து அழுங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் முதல் பாடலை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். போகமே விளைந்தேன் புலை மனச்சிறியேன், பூப்பினும் புணர்ந்த வெம்பொறியேன், ஏகமே பொருள் என்று அறிந்திலேன், பொருளின் இச்சையால் எருது நோய் அறியா காகமே என போய் பிறர் தம்மை வருத்தி கழித்த பாதகத் தொழிற்கு கடையேன், மோகமே உடையேன் எனினும் எந்தாய் முனிந்திடல் காத்தருள் எனையே. இந்த பாடலுக்கு விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்ம விசாரத்து அழுங்கல் அப்படின்னா என்ன, இந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். அலும்புதல் அப்படின்னா வருந்துதல் அப்படின்னு அர்த்தம். ஆன்ம விசாரம் அப்படின்னா தூய்மை பெற விரும்புவோர் தம்முடைய குற்றங்களை தாமே உணர்ந்து வருந்தி அவை பின்னரும் உண்டாகாதவாறு தம்மை காத்துக்கொள்வது, அதான் ஆன்ம விசாரம். அப்போ இந்த ஆன்ம விசாரத்து அழுங்கல் அப்படின்ற தலைப்பில் வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது ஆன்ம நாட்டம் கொண்டு ஆன்மாக்கள் அனைத்தையும் ஒப்ப நோக்கி அவைகள் செய்யும் குற்றங்களை எல்லாம் தாம் செய்யும் குற்றமாக எடுத்துக்கொண்டு அவைகள் எல்லாம் அந்த குற்றங்களில் இருந்து நிவர்த்தி செய்து கொள்ள இறைவனிடம் வேண்டுதல் வைப்பது. வள்ளல் பெருமான் மற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த ஆன்மாக்கள் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் தனது குற்றமாக எடுத்துக்கொண்டு இறைவனிடம் வேண்டுகின்றார், அவைகள் எல்லாம் மீடேறி வருவதற்கு. ஏன்னா அந்த ராக்காதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த செயற்கை குணங்கள் அதனால் பிடிக்கப்பட்டிருக்கும் போது அவங்களுக்கு அந்த ஆன்ம நிலையை அடைய முடியாது. அப்போ அந்த செயற்கை குணங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுதல் வைக்கிறாங்க. இந்த பாடலில் கூட அப்படி தான் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காமம் மோகம் இது ரெண்டையும் இதாக சொல்கிறாங்க. பாருங்களேன் எப்படி இதுக்கு விளக்கம். இப்போ நான் படித்த பாட்டுக்கு விளக்கம். புலைத்தன்மை உற்ற நினைவுகளால் சிறியவனாகிய நான் மகளிர் இன்பத்தையே விரும்பி பூப்பு காலத்திலும் அவர்களை கூடும் கொடிய அறிவை உடையவனாகவும் ஒரே பரம்பொருள் ஒன்றே என்று அறியாதவனாகவும் உலகியல் பொருட்களின் மேல் கொண்ட ஆசையினால் எருதின் நோய் எண்ணாத காக்கையைப் போல் பிறரை துன்புற்று மகிழ்ந்து பாதகச் செயல்களை செய்யும் கீழ்மையுற்றவனாகிய நான் மோகமாகிய குற்றமே உடையவனாகவும் இருக்கின்றேன். எனினும் நான் செய்யும் இக்குற்றங்களை எல்லாம் பொறுத்து என்னை காத்து அருள்வாயாக அப்படின்னா இந்த பாடல் மூலமாக வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. சரி, இதில் அவர் தெளிவாக சொல்கிறது முதல்ல போகம்னு சொல்கிறாங்க, அப்புறம் போகம், அப்புறம் புலை தொழில், அதாவது ஒரு உயிரை கொன்று புசிக்கும் அந்த ஒரு தொழில் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். பூப்பினும் புணர்ந்த வெம்பொறியேன், அதாவது பூப்பு காலத்தில் கூட பெண்களை புணரக்கூடிய அந்த ஒரு மோசமான காம உணர்ச்சிகள் கொண்டவனாக இருக்கின்றேன். இறைவன் ஒன்றே பரம்பொருள் ஒன்றே என்றும் அறிவு கூட இல்லாதவனாக இருக்கின்றேன். அதாவது உலகியல் இச்சையினால் எருது நோய் அறியா காகம் போல் பிறர் தம்மை வருத்தி இன்பமுறுகின்றேன். அப்போ இந்த காகம் பார்த்திங்கன்னா, இந்த எருமை மாடு அதுக்கு உடம்புல புண்ணு இருக்கும்போது இந்த காகம் பார்த்திங்கன்னா அந்த புண்ணை கொத்தி சாப்பிடும். அப்போ அந்த காகத்துக்கு தெரியாது அதை கொத்தி சாப்பிட்டோம்னா அந்த மாட்டுக்கு வலி ஏற்படும் அப்படின்றது தெரியாது. அதோட சுயநலத்துக்காக அதை கொத்தி சாப்பிட்றது மாதிரி அதில் பிறரை துன்பம் செஞ்சு அவர்கள் படும் துன்பத்தை பார்த்து நான் இன்பம் அடைதல், அந்த மாதிரி ஒரு கொடிய பாதகனாக நான் இருக்கின்றேன் அப்படின்றாங்க. மோகமே உடையேன்
எனினும் என்னை கைவிடாமல் காத்தருள் அப்படின்றாங்க. அப்போ இதில் எல்லாமே சொல்கிறாங்க செயற்கை குணங்கள் தான், ராக்காதி என்று சொல்லக்கூடிய செயற்கை குணங்கள் தான். காமம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இது மாதிரி குணங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போகணும் அப்படின்றாங்க. சரி, இதுக்கு நம்ம விளக்கம் பார்ப்போம். ஏற்கனவே நிறைய தடவை இதுக்கு விளக்கம் பார்த்துருக்குறோம். இருந்தபோதும் கூட திரும்பவும் ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துக்குருவோம். ஏன்னா இந்த குணங்கள் எல்லாம் நீங்கினாதான் முத்தேக சித்தி கிடைக்கும் அப்படின்றாங்க. கேவலாதிகார மரணமும் நீங்கும், அப்புறம் மரணம், பிணி, மூப்பு, பயம் அதுவும் நீங்கும்னே தெளிவாக சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே இதில் பார்த்துடலாம். அப்போ நாம் விட வேண்டியது இந்த செயற்கை குணங்கள். இது நம்ம இருக்கிற வரைக்கும் நாம் அருள்நிலையை பெற முடியாது அப்படின்றது தான் வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லிட்டு வராங்க. ஆனால் இதை விட முடியுமா, இதை தடுத்து கொள்ளலாம்னு தான் சொல்கிறாங்க. இதை தடுக்கணும் அப்படின்னா நாம் அந்த வைராக்கியத்தோடு இருந்து தான் தடுக்கணும். ஏன்னா நம்ம இது இல்லைன்னா கோபம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோபமே இல்லாமல் இருக்கிறேன், இந்த சாந்தமாக இருக்கிறேன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சூழ்நிலைகள் வரும்போது நம்மளையும் அறியாமல் நம்ம அது உள்ளேருந்து வெளிப்படும். அப்போ இதெல்லாமே உள்ளே இருக்குது, அது வெளிப்படாமல் நம்ம என்ன பண்ணணும், ஞான அறிவினால் தடுத்து கொள்ளணும் அப்படின்றாங்க. சரி, அதெல்லாம் நம்ம பார்ப்போம் என்னென்னு. முதல்ல வள்ளல் பெருமான் இந்த பாடல் பாருங்கள். காம உட்பகைவனும் கோபவெங் கொடியனும் கனலோப முழு மூடனும் கடுமோக வீணனும் கொடு மதம் எனும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும் ஏமமரு மாச்சரிய விழலனும் கொலை என்று இயம்பு மா பாதகனுமாம் இவ்வெழுவரும் இவருக்கு உற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய். பாருங்கள், இதில் அருமையாக சொல்லிட்டாங்க. காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் எல்லாத்தையும் இதில் சொல்லிட்டாங்க. ஒன்றுக்கும் அது கூட அடைமொழி எப்படி வச்சுருக்காங்க. காம உட்பகைவன், கோப வெண்கொடியன், கன லோப முழுமூடன், கடுமோக வீணன், கொடு மதம் எனும் துட்ட கண்கட்ட ஆங்காரி, ஏமமரு மாச்சரிய விழலனும் கொலை என்று இயம்பு மாபாதகனுமாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடைமொழியோட இந்த பாடலை ஏற்றிருக்காங்க. அப்போ இதிலிருந்து வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது காமத்தை போலவே வெறுப்பு ஆகிய குரோதம், கடும் பற்று ஆகிய மோகம், கஞ்சத்தனம் என்று சொல்லக்கூடிய லோபம், பிடிவாதம் என்று சொல்லக்கூடிய மதம், பொறாமை என்று சொல்லக்கூடிய மாச்சரியம், இதை போன்று மற்ற பேய்களும் அவை மனதில் எழும்போதே விலகி நின்று கவனித்து அதை தவிர்க்கக்கூடிய ஞான அறிவினால் தவிர்த்து கொள்ள வேண்டும்ன்றாங்க. ஞான அறிவினால் தவிர்த்து கொள்ள வேண்டிய அந்த வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு தான் இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. சரி, இப்படி சொன்னவங்க அடுத்து கடவுள் ஒருவரே அப்படின்றதுக்கு சுத்த சன்மார்க்கத்தின் மரபுல தெளிவாக சொல்கிறாங்க. சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு, மலம் ஐந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம், வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலதாகும். இந்நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து உலகம் எல்லாம் மா காதலுற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம். மண்ணும் இது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபு என்று உரைத்த குருவே. அருமையாக சொல்கிறாங்க. ஒன்றே சிவம் தான் என்று அறிந்த அறிவே அறிவு அப்படின்றாங்க. சிவம் ஒன்று தான், கடவுள் ஒன்று அப்படின்ற அந்த அறிவு தான் அறிவு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த பாடலில் முதல்ல காமத்தில் தொடங்கி மோகத்தில் முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த ராக்காதிகள் அப்படின்ற செயற்கை குணங்கள் ஏன் போகணும், அது போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வள்ளல் பெருமான் தெளிவாக சுத்த சன்மார்க்கத்திற்கு தகுதியுடையவர்கள் யார் அப்படின்னு சொல்லும் போதேவும் இங்கே கொண்டு வந்துடுறாங்க. அதுலேயே தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு நம்ம வரும்போதேவும் இந்த தகுதிகள் தான், இவங்க தான் தகுதி உள்ளவங்க தான் இதில் பயணம் செய்யவே முடியும் அப்படின்றாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடைகளாகிய சமயம் மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்களும், காமம் குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவரும், கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான்
சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஆவார்கள். மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள். அதாவது செயற்கையாகிய குணங்களை தன் முயற்சியால் தடுத்து கொள்பவர்களுக்கு கேவலாதிகார மரணம் நீங்கும். எவ்வளோ அருமையாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த ராக்காதிகள் என்ற செயற்கை குணங்களை எல்லாம் ஞான அறிவினால் தடுத்து கொள்ளணுன்றாங்க. இங்கே நன்முயற்சியால், அதாவது செயற்கையாய குணங்களை நன்முயற்சியால் தடுத்து கொள்பவர்களுக்கு கேவலாதிகார மரணம் நீங்குன்றாங்க. அதுக்கு முன்னாடி மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் எல்லாமே நீங்கிரும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல இது சொன்னவங்க அப்படியே இன்னும் கூட ஒரு இடத்துல அருமையாக சொல்கிறாங்க. இது மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது அப்படின்ற தலைப்பில் இது சொல்கிறாங்க. கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். மேற்படி அறிவு ஆன்ம வியாபக ஆலயமாகிய மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது உத்தமம். அதுபோல் பக்குவ ஆன்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி 3 தேகமும் அத்தருணமே வரும். அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா 3 விதமான ஆன்மாக்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். பக்குவ ஆன்மா அப்படின்றது எல்லாமே நன்மையை தான் அது நினைக்கும், நன்மை தான் செய்யும். இந்த பக்குவ ஆன்மானா ரெண்டுமே இருக்கும், நன்மை தீமை ரெண்டும் கலந்துருக்கும். அபக்குவ ஆன்மான்றது முழுவதும் அதில் தீமைகள் உள்ளது தான். அப்படி தான் இறைவனுடைய அருட்சக்தி தான் இந்த ஆன்மாக்களை இப்படி படைக்குது அப்படின்னே வள்ளல் பெருமான் தெளிவாக உரைநடையில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, பக்குவ ஆன்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி 3 தேகமும் அத்தருணமே வரும். பக்குவ ஆன்மாக்களிடம் கடவுள் அருள் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த முத்தேக சித்தியமும் அப்பயே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பக்குவம் இல்லாதவர்களுக்கு அருள் செய்தால் வாழையினிடத்தில் அக்னி காரியப்படுவது போலாகும். ஆதலால் கடவுள் அருள் வெளிப்படுவதற்கு அபக்குவிகள் தங்கள் செயற்கை குணங்களாகிய ராகத்வைஷாதிகளை நீக்கல் வேண்டும். சினம், வெகுளி முதலியவற்றையும் நீக்கல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சினம்னா என்ன, வெகுளினா என்னன்னு விளக்குறாங்க. சினம் என்பது உள்வேக்காடு, புடநியாயம் போல், இது தேகத்தை சீக்கிரம் நஷ்டம் பண்ணும். வெகுளி என்பது மீசை துடித்தல், கண் சிவத்தல், கை முதலிய உறுப்புகள் துடித்தல், வாய் குளறி மேல் விழுந்து கூவுதல், இது ஆயுளை நஷ்டம் பண்ணும். ஆகையால் எவ்வகையிலும் கோபத்தின் பூர்வோத்தரமாகிய சினம், வெகுளி என்னும் கூற்றை ஒழித்தல் அவசியம். இது ரெண்டும் கூற்றுன்னே சொல்கிறாங்க. யமன், அதாவது சினமும் வெகுளியுமே யமன். இதை ரெண்டையுமே ஒழிக்கணும். சினம்ன்றது உள்வேக்காடு, அது தேகத்தை நஷ்டம் பண்ணும் அப்படின்றாங்க. வெகுளி அப்படின்றது அந்த கண் சிவக்கிறது, கைகால் உறுப்புகள்லாம் அப்படியே துடிச்சு அப்படியே நம்ம வெளிப்பாடு, சினத்தோடைய வெளிப்பாடு தான் அந்த வெகுளி. இது ஆயுளை நஷ்டம் பண்ணும் அப்படின்றாங்க. எவ்வகையிலும் கோபத்தின் பூர்வோத்தரமாகிய சினம், வெகுளி என்னும் கூற்றை ஒழித்தல் அவசியம் அப்படின்னு சொன்னவங்க, இதுபோல் மற்ற கெடுதியாகிய காம குரோதாதி சம்பந்தங்களையும் நீக்கல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து வள்ளல் பெருமான் எவ்வளோ பெரிய விஷயங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த ராக்காதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை குணங்கள் எல்லாத்தையும் நீக்கினாதான் நம்மளுக்கு மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாம் நீங்கி போயிடும். அதோட கூட முத்தேக சித்தியும் கிடச்சிரும். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், இந்த தேகங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க, போகமே விளைந்தேன் புலை மனச்சிறியேன், அதான் பிற உயிர்களை கொன்று சாப்பிடக்கூடிய அந்த புலை மனச்சிறியேன், பூப்பினும் புணர்ந்த வெம்பொரியன், காமத்தினால் இந்த மாதிரி மோசமான ஈடுபாடுகளில் ஈடுபடுறேன். ஏகமே பொருள் என அறிந்திலேன், கடவுள் ஒருவர் அப்படின்றத அறியாமல் இருக்கிறேன். அப்புறம் ஒரு காகத்தின் புண்ணை சாப்பிடக்கூடிய காக்கை மாதிரி பிறர் படும் துன்பங்களை பார்த்து அதை பார்த்து எனக்கு மிக சந்தோஷப்படுறேன். அவங்களுக்கு துன்பத்தை கொடுத்து அவர்கள் படும் துன்பத்தை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய கொடுமையானவனாக இருக்கின்றேன் அப்படின்றாங்க. மோகமே உடையேன் எனினும் எந்தாய் முனிந்திடல் காத்தருளே, இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளவு கொடுமையான செயல்கள் உடையவனாக இருந்தாலும் என்னை கைவிடாமல் காத்தருள் அப்படின்றாங்க.
இப்போ நான் வந்து படித்து இவ்வளோ விஷயங்கள் சொன்னதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த காம, அதாவது இந்த செயற்கை குணங்களாகிய இந்த இந்த ராக்காதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை குணங்கள் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து முத்தேக சித்தி கிடைக்கும். மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் அவைகளும் நீங்கி போகும் என்றது வந்து ரொம்ப தெளிவாகுது. இந்த விளக்கத்தோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 2வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.